ஓவலேஷன் பீரியட் எப்ப அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஓவலேஷன் கிட் இருக்கு, ஓவலேஷன் டைம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஓவலேஷன் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு நீங்க ஓவலேஷன் டைம் எப்ப அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கலாம். பிரெக்னன்சியை எப்படி நீங்க செக் பண்றீங்களோ அதே மாதிரி தான் ஓவலேஷன் கிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெடிக்கல் போனாலும் உங்களுக்கு ஓவலேஷன் கிட் அப்படின்றது தனியா கிடைக்கும். அதை வாங்கிட்டு மார்னிங் இயர்லியா நீங்க எழுந்த உடனேயுமே யூரின் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த யூரினை 2 டிராப் விட்டீங்க அப்படின்னா டபுள் லைன் வந்துச்சுன்னா உங்களுடைய ஓவலேஷன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சிங்கிள் லைன் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஓவலேஷன் டைம் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு சொல்லி அர்த்தம். லைனே வரல அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் டைமே இது இல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம். மூணாவதா ஒரு மெத்தட் இருக்கு. ஓவலேஷன் டைமை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. எப்படி மென் எல்லாருக்குமே டெஸ்டோஸ்டெரோன் சுரக்குமோ அதே மாதிரி விமென்ஸுக்கு ஈஸ்ட்ரோஜன் சுரக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது பீரியட்ஸ் ஆறதுக்கு 7 நாளைக்கு முன்னாடி விமன் எல்லாருக்குமே சுரக்கும். அந்த ஈஸ்ட்ரோஜன் உங்களுக்கு திக்கான லேயரா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய உடம்புல ஏதோ PMS ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் நீங்க பிரெக்னன்ட் ஆல அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். இதே அந்த ஈஸ்ட்ரோஜன் எக் ஒயிட்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஓவலேஷன் டைம் ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி உங்களுடைய ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப லிக்விடா இருந்தது அப்படின்னா உங்களுடைய பிரெக்னன்சி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம்.